இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் குரு பயிற்சி 2025ஆம் ஆண்டில் குரு பகவான் பார்த்திங்கன்னா 2 ராசியில் பயிற்சி ஏறாரு. ஆண்டு தொடக்கத்தில் குரு பகவான் ரிஷப ராசியில் இருக்கிறாரு. தொடர்ந்து பார்த்திங்கன்னா மே மாதம் 14ஆம் தேதி ரிஷப ராசியிலேருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஏறாரு. அக்டோபர் 18ஆம் தேதி அதிசார பயிற்சியை மேற்கொள்ளக்கூடிய குரு பகவான் மிதுனத்திலிருந்து கடகராசிக்கு மாறப்போகிறாரு. நவம்பர் 11ஆம் தேதி வக்ரகதியில் பின்னோக்கி நகர தொடங்குறாரு. டிசம்பர் 5ஆம் தேதி மறுபடியும் கடகத்திலிருந்து மிதுன ராசிக்கு திரும்புகிறாரு. மிதுனத்தில் சஞ்சரிக்கிறதும் ரொம்ப வேகமாக நகர்ந்து கடகராசிக்கு போகிறாரு. இந்த மாதிரி குருவின் அமைப்பு மாறிக்கிட்டே இருக்குது. அதை வச்சு ஒவ்வொரு ராசிக்காக பார்த்துட்டே வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த குரு பகவானை நம்ம ஞானக்காரகன், கல்விக்காரகன், செல்வக்காரகன்லாம் அழைக்கிறோம். இந்த குரு பகவான் சனி பகவானை விட ரொம்ப மெதுவாக பயணம் செய்வார். இந்த ஆண்டில் மிதுன ராசியில் 13 மாதங்கள் சஞ்சாரம் செய்ய போகிறாரு. குரு சுபத்துவம் பொருந்தி கிரக குரு பயிற்சி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி மே 11ஆம் தேதியும் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி மே 14ஆம் தேதியும் நடைபெற இருக்குது. இந்த குரு பகவான் ஒரு ராசியில் ஒரு வருடம் வரைக்கும் இருப்பார். இந்த மே 14ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி 10:30 மணி நைட்டு குரு பயிற்சி நடக்க இருக்குது. ரிஷபத்திலேருந்து மிதுனத்துக்கு பயிற்சி ஏறாரு. இந்த குரு பகவான் குருவின் ஸ்தானத்தை பலத்தை விட பார்வை பலம்தான் ரொம்ப வலிமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சிம்மராசி என்பர்களுக்கு இந்த குரு பயிற்சியில் செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிம்மராசி என்பர்கள் குடும்பத்தில் புதிய வரவுகள் உண்டாகிறனால இந்த குரு பயிற்சிக்கு நல்ல யோகம் உண்டு. வண்டி வாகன விஷயங்களில் கவனமாக இருக்கணும். திருநள்ளாறு போயிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பல நன்மைகளை தரும். நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரக்கூடிய சந்தர்ப்பம் வருது. காரிய சித்தி மாலை கேட்பது நல்லது. திருமண தடைகள் நீங்கும். குடும்பத்தில் சுபீட்சம் உண்டாகும். பெற்றோர் பெரியவர்களுக்கு அனுகூலம் உண்டாகும். குடும்பத்தில் புதிய வரவுகள் உண்டாகும். பணவரவுகள் அதிகரிக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம் ஏற்படும். பணப்பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். அது மட்டும் இல்லாமல் சம்பள உயர்வு, பதவி உயர்வு உண்டாகும். தேக ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறது நல்லது. தூக்கத்தை கெடுத்துக்கிறாம பார்த்துக்கிறது நல்லது. அபரிமிதமான முன்னேற்றத்தை கண்டிப்பாக நீங்கள் பார்க்கத்தான் போகிறீங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு 2025 குரு பயிற்சி நடக்கையில் லாபஸ்தானமான 11ஆவது வீட்டில் குரு மாறுறாரு. செய்யக்கூடிய வேலை, தொழில் இதிலெல்லாம் வியாபாரம் செஞ்சிங்கன்னா லாபம்தான். எதிர்பார்த்ததை விட லாபம் கிடைக்கும். சரியான திட்டம் மட்டும் போட்டுக்கிறங்க. வேலையில் கரெக்டாக செயல்படுவீங்க. வருமானம் அதிகரிக்கும். புதிய வீடு, நிலம் வாங்கும் விஷயத்தில் நற்பலன் உண்டாகும். இருந்தாலும் 2025ஆம் ஆண்டில் சிம்மராசிக்கு அஷ்டமச்சனி தொடங்குது. எல்லா விஷயத்திலும் கவனமாக செயல்படணும். புதிய முதலீடு செய்வதில் கவனமாக இருக்கணும். சிம்மராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா மிதுனத்தில் குரு பயிற்சி ஆறனால வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொண்டுட்டு வரும். உங்கள் வாழ்க்கை துணையுடனான உங்கள் உறவு வலுவடையும். சிம்மராசிக்காரவங்க உங்கள் வாழ்க்கையில் அனைத்து துறைகளிலும் வெற்றி பெறுவாங்க. பணவரவு அதிகமாகும். வேலையில் சிறப்பான பலனை பெற வாய்ப்பு இருக்குது. உங்கள் திட்டங்கள் வெற்றிகரமாக இருக்கும். சிம்மராசி அன்பர்களை பொறுத்த மட்டும் இந்த காலகட்டத்தில் லாபஸ்தானமான 11ஆவது வீட்டில் குருவின் மாற்றம் இருக்கிறனால செய்யக்கூடிய வேலை, தொழில், வியாபாரத்தில் ரொம்ப சிறப்பான லாபம் கிடைக்கும். எதிர்பார்த்ததை விட லாபம் அதிகமாக கிடைக்கும். சரியாக திட்டமிட்டு செயல்பட்டால் எல்லா விஷயத்திலும் முன்னேற்றம் இருக்கும். உங்களின் வேலையில் துரிதமாக செயல்படுவீங்க. உங்களின் வருமானம் அதிகரிக்கும். புதிய வீடு, நிலம் வாங்கிறது விஷயத்தில் நற்பலன் உண்டாகும். இருந்தாலும் 2025ஆம் ஆண்டில் சிம்மராசிக்கு அஷ்டமச்சனி தொடங்குது. எல்லா விஷயத்திலும் கவனமாக செயல்படணும். புதிய முதலீடு செய்வதில் கவனமாக இருக்கணும். சிம்மராசி அன்பர்களை பொறுத்த மட்டும் இந்த குரு பயிற்சி ராசிக்கு 10ஆம் வீட்டில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் இந்த பயிற்சியில் பார்த்திங்கன்னா 11ஆம் வீட்டுக்கு சஞ்சாரம் செய்ய போகிறாரு. மேரேஜ் ஆகாதவங்களுக்கு திருமணம் கைகூடும். வீட்டில் சுப நிகழ்வு ஏற்படும். பொருளாதாரம் உயரும். வருமானம் உயரும்.
மதிப்பு மரியாதை கூடும். வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும். ஏற்கனவே வேலையில் இருந்தீங்கன்னா பதவி உயர்வு ஏற்படும். புதிதாக தொழில் ஆரம்பிக்க நினச்சிங்கன்னா நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். புதிய வீடு நிலம் வாங்குறது யோகம் உண்டாகும். உங்களுக்கு இந்த வருடம் அஷ்டமச்சனி தொடங்குது. அனைத்து விஷயங்களிலும் எச்சரிக்கையாக செயல்படணும். அப்போ தான் நல்லது. புதிய முதலீடு சேமிப்பு செய்வதை கவனமாக செய்யணும். சிம்மராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் குரு உங்கள் 5ஆம் வீட்டிற்கும் 8வது வீட்டிற்கும் அதிபதி. குரு பகவான் உங்கள் ராசியில் 11வது வீட்டில் நுழைய போகிறாரு. நல்ல வெற்றி தரும் காலம். நிதி சவால்கள் ஒரு முடிவுக்கு வருது. பணம் சம்பாதிப்பீங்க. பாதை எளிதாக போயிடும். நல்ல வருமானம் கிடைக்கும். பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் விலகும். குரு உங்கள் 3வது வீடு 5வது வீடு 7வது வீடு இதன் மீது பார்க்குறாரு. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் உண்டாகும். காதல் உறவுகளில் தீவிரம் இருக்கும். நீங்கள் ஒரு குழந்தையை பெற விரும்பினா ஒரு குழந்தையை பெறுவது சாத்தியம். கல்வியில் சிறந்த வெற்றியை பெறுவீங்க. திடீர் பண ஆதாயம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பரம்பரை மூலம் சில வகையான சொத்துக்களை பெறுவீங்க. மேலும் ரகசிய பணம் வரலாம். இந்த நேரம் சகோதர சகோதரிகளுக்கு சாதகமாக இருக்கும். அக்டோபரில் குரு 12வது வீட்டில் கடகத்திற்கு மாறையில் உடல் பிரச்சனைகள் அதிகரிக்கும். டிசம்பர் மாதம் 11வது வீட்டில் வக்ர நிலையில் நுழையும் பொழுது பணம் சம்பாதிக்க நீங்கள் கடின முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டி வரும். உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவதில் தாமதம் ஏற்படலாம். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை அன்னைக்கு நெற்றியில் மஞ்சள் அல்லது குங்குமம் போட்டு தடவலாம். நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்களுடைய மேலதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவு கண்டிப்பாக கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே சமயம் நேரம் தவறாமல் உழைச்சா அந்த உயர்வுகளை சீக்கிரமே பெறலாம். மேலதிகாரிகளுடன் வீண் வாக்குவாதம் வேணாம். குடும்பத்தில் வசந்த காலம் வர தொடங்கிருச்சு. உங்கள் வீண் வாதத்தால் விரட்ட வேணாம். வாழ்க்கை துணையுடன் ஒற்றுமை உருவாகும். அதை தக்க வைக்க வீண் வாக்குவாதத்தை தவிருங்க. குடும்பத்தில் அந்நியர் தலையிட்டு அனுமதிக்காதீங்க. கொடுக்கல் வாங்கலை உடனுக்குடன் குறித்து வையுங்க. செய்யும் தொழில் எதுவாக இருந்தாலும் அதில் வளர்ச்சி விகிதம் அதிகரிக்கும். ஏற்றுமதி வர்த்தகத்தில் இடைத்தரகர்களை நம்பாதீங்க. அரசு பணி செஞ்சீங்கன்னா துணிவை விட பணிவே நல்லது. அரசியல் துறையில் இருந்தீங்கன்னா முகஸ்துதி நபர்களை உடனே உதறுங்க. பொது இடங்களில் வாக்குறுதி தராதீங்க. ஒரு முறைக்கு இருமுறை யோசனை செய்யுங்க. கலைப்படைப்பு துறையினருக்கு கணிசமான வாய்ப்புகள் வரும். எதிர்பாலினத்தவர் யாராச்சும் இருந்தால் எல்லை மீற வேணாம். ஒரு முறைக்கு 2 முறை யோசிங்க. பொது இடங்களில் பார்த்து நடந்துக்கணும். கலைப்படைப்பு துறையினராக இருந்தால் கணிசமான வாய்ப்புகள் வரும். மாணவர்களுக்கு மதிப்பெண் உயரும். உடல்நலத்தில் அடிவயிறு, மூட்டுக்கள், தலைவலி, இரத்த அழுத்தம் இந்த பிரச்சனைகள் வரலாம். வாகனத்தில் புகையில் கவனச்சிதறல் வேணாம். எப்போதும் அனுமனை கும்பிடுங்க. நவக்கிரகங்களில் சனி பகவானை ஆராதிப்பது, கோளாறு பதிகம் சொல்கிறது கேட்பது சிறப்பான பலனை கண்டிப்பாக கொடுக்கும். சிம்மராசி அன்பர்களுக்கு அடுத்தடுத்து கண்டிப்பாக சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடந்துக்கிட்டே போகும். தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும். சுபகாரியங்கள் அடுத்தடுத்து நடக்கிறனால திருமணம் ஏதும் நடந்துச்சுன்னா வீட்டில் சந்தோஷமாக இருப்பாங்க. சொந்த வீடு இல்லாதவங்களுக்கு சொந்த வீடு அமையும். நிலம், வீடு, வாசல், ஆடை, நகை இதெல்லாம் சேரும். குழந்தை பாக்கியம் இல்லைன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குடும்பத்தில் மனக்கசப்புகள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும். கணவன் மனைவியிடையே இருந்த பிரச்சனை சரியாகும். ஆச்சரியமளிக்கும் அளவுக்கு குரு அதிர்ஷ்டத்தை தருவார். பணவரவு சிறப்பாக இருக்கும். பெற்றோர் மூலம் நல்ல ஆதாயம் உண்டு. வசதி வாய்ப்புகள் கூடும். எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கும். மனதில் திருப்தி ஏற்படும். கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். உங்கள் குழந்தைகளின் கல்வி வேலைவாய்ப்பு நல்லபடியாக நடக்கும். வாழ்க்கை துணை வாழ்வில் முன்னேற்றம் இருக்கும். கணவன் மனைவி அந்யோன்யம் கூடும். பிரிந்த கணவன் மனைவி ஒன்றிணைவீங்க. காதல் உறவு இனிமையாகும். சிலருக்கு காதல் உறவு திருமணத்தில் முடியும். தொழிலில் லாபம் சிறக்கும். பெற்றோர் சொல் கேட்டு நடப்பது நன்மைகளை கொடுக்கும். வண்டி வாகனம் வாங்குவீங்க. பெண்கள் நீண்ட காலமாக திட்டமிட்ட காரியங்களை செய்வீங்க. உத்தியோகத்தில் நல்ல ஏற்றம் உண்டாகும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு உண்டாகும். வெளிநாடு பயணத்தினால ஆதாயம் கிடைக்கும். பெற்றோர் வழி சொத்துக்களில் இருந்த தடைகள் நீங்கும். தொழில் விருத்தியாகும். அஷ்டமச்சனி நன்மைகளை தரும். ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்கணும். வயிறு செரிமான சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் கவனமாக இருக்கணும். பிள்ளைகள் விஷயத்தில் கூடுதல் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது. இல்லைன்னா தேவையில்லாத சங்கடங்கள் ஏற்படும். பணவரவு நல்லாயிருக்கும். ஆனால்
அதை சரியான வழியில் சேமித்து பாதுகாக்கணும். சிம்மராசியினர் திருநள்ளாறு அல்லது திருக்கொள்ளிக்காடு கோயில் போய் வழிபடுவதன் மூலம் தடைகள் நிவர்த்தியாகி நல்ல பலன்களை கொடுக்கும். இதுவரை அந்த பதிவில் சிம்மராசி அன்பர்களுக்கான குரு பயிற்சி பலன் 2025ஆம் ஆண்டிற்கு பார்த்தோம். சிம்மராசி அன்பர்களுக்கு ராஜ வாழ்க்கைன்றதை பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.